மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் 235 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெல்லையில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 97 பயனாளிகளுக்கு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன், தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் பங்கேற்றனர். திங்கள் சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் 500 மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கு 50 லட்சம் ரூபாய் செலவிலும் கைவினை கலைஞர்கள் தரமான தயாரிப்புகளை நியாயமான விலையில் விற்பனை செய்ய 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் கன்னியாகுமரியில் நகர்ப்புற கண்காட்சி குடில் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் சுகாதார பணியாளர் குடியிருப்பு நாகர்கோயிலில் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட 174 பணிகள் 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 1098 திட்டப்பணிகள் 235 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவு செய்யப்பட்டு இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டிற்கான துவக்கி வைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன்.